மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிறிசல்டாவுக்கும் கடந்த 31ஆம் தேதி அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. இந்த ஒரு நடிகையில ஜாய் கிறிசல்டா அந்த குழந்தையோட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வச்சு அப்பாவை மாதிரி போஸ்ட் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க. இதுதான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வருது. இதை பார்த்து எல்லாருமே நிறைய கமெண்ட்களை போட்டுட்டு போறாங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு சமையல் கலைஞர். அது மட்டும் இல்லாம ஒரு சில படங்கள்லயுமே நடிச்சிருக்காரு. படங்கள் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை கொடுக்காததால சமையல் மூலமாவே நிறைய விஷயங்களை பண்ணிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம சினிமா பிரபலங்கள் வீடுகள், அரசியல் தலைவர்களோட வீடுகள்ல சமையல் பண்ணி ரொம்பவே ட்ரெண்ட் ஆனாரு. அதாவது அரசியல் தலைவர்களோட வீட்டுகள்ல நடக்கக்கூடிய விசேஷங்கள்ல சமையல் பண்ணி ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு. அது மட்டும் இல்லாம இவரோட சமையல் கேட்டரிங் ரொம்பவே நல்ல விதமா பேசப்படும். அது மட்டும் இல்லாம இவர் சமையல் பண்ணும்போது வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு சமையல் பண்ற மாதிரி வீடியோக்களை வெளியிட்டுமே பொதுமக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலம் அடைஞ்சாரு. இவரோட சமையலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயுமே மாதம்பட்டி ரங்கராஜ் நடுவரா கலந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும் போதுதான் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை காதலிச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வச்சாரு. அது மட்டும் இல்லாம போலீஸ்ல புகார் அளிச்சாங்க. அதே நேரத்துல 2023ஆம் ஆண்டுல மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டோம். அது தொடர்பான விவரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கு, ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி புகார் அடிச்சிருந்தாங்க. அதே நேரத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை கர்ப்பமாக்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வச்சாங்க. இது ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜ் மூலமா நான் நிறைய டைம் கர்ப்பம் ஆனேன், பட் அவரோட வற்புறுத்தலால நான் அதை கலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் புகார் வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா இந்த விஷயம் சூடுபிடிக்க தொடங்குச்சு. அதாவது என்னன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மகன்கள் இருக்காங்க. அதே நேரத்துல மறுபடியுமே ஜாய் கிறிசல்டாவை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முதல்ல ஜாய் கிறிசல்டா சொல்லும் போது ஜாய் கிறிசல்டாவை தான் எல்லாருமே திட்டினாங்க. அதாவது முதல் மனைவி இருக்கும் போது நீங்க எதுக்கு 2ஆவதா அவரை காதலிச்சிங்க, உங்களுக்கு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது தெரியும் தானே, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை வச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜாய் கிறிசல்டா கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜை திட்டி தீத்தாங்க. அதாவது ஒரு பொண்ணு இப்படி ஏமாத்திட்டாரு, அது சம்பந்தமா வாயை திறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி திட்டி தீத்தாங்க. ஏன்னா பொதுமக்கள் சொன்ன மாதிரியே மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னைக்கு வரைக்குமே ஜாய் கிறிசல்டா வழக்குல ஒரு வாய் கூட திறக்கல, அதை பத்தி பேச கூட இல்ல, எதை பத்தியுமே கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா ஜாய் கிறிசல்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா, குடும்ப நல நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை காதலிச்சு ஏமாத்திட்டாரு, அது மட்டும் இல்லாம திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இப்படி என்னை தவிக்க விட்டுட்டாரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க. அதே நேரத்துல இன்னொன்னையும் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவர் என்னை ஏத்துக்கிட்டா 2 பேர் கூடயும் வாழட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் முதல் மனைவி கூடயும் வாழட்டும், என் கூடயும் வாழட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. என்னன்னா, நான் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறதுனால என்னால வேலைக்கு போக முடியல, என்னோட ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு மருத்துவ செலவு, என்னோட வீட்டு வாடகை, என்னை பராமரிக்கிறதுக்கு தேவையான செலவுகள், குழந்தையை பார்க்கறதுக்கான செலவுகள் எல்லாத்துக்கும் சேர்த்து மாதம் மாதம்பட்டி ரங்கராஜ் 6 லட்சம் எனக்கு தரணும், அதுக்கு உத்தரவிடணும் அப்படின்ற மாதிரி ஜாய் கிறிசல்டா சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் விவாதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த ஒரு நிலையில தான் இப்போ ரீசெண்டா, அதாவது கடந்த மாதம் 31ஆம் தேதி ஜாய் கிறிசல்டாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. இதை பார்த்த எல்லாருமே ஜாய் கிறிசல்டாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இதுல இன்னொன்னும் பேசப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பெண் குழந்தை அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமாம். அதனாலதான் இந்த டைம் ஜாய் கிறிசல்டா குழந்தை பெத்துக்க சொன்னதா பேச்சுகள் அடிபட்டுச்சு. அதனால ஒருவேளை இந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஏத்துட்டு இருப்பாரோ அப்படின்ற மாதிரியும் டாக் போச்சு. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, எப்படி இருந்தாலும் தன்னோட ரத்தத்துல குழந்தை தானே, அப்படி இருக்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் ஒருவேளை ஏத்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் சொன்னாங்க. பட் இதுவரைக்குமே மாதம்பட்டி ரங்கராஜ் எதை பத்தியுமே கண்டுக்கல. இப்படி இருக்கும்போது அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜாய் கிறிசல்டா ஒரு ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது
மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட பேர் வந்து ராகா ரங்கராஜ் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து பகிர்ந்து இருந்தாங்க. அதே மாதிரி ஜாய் கிறிசல்டா நினைச்ச மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருந்துச்சு. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதையுமே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வச்சிருந்தாங்க. அதுல வந்துட்டு ஜாய் கிறிசல்டா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நானும் மாதம்பட்டி ரங்கராஜும் வந்துட்டு ஆண் குழந்தையால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஹாய் டேடி அப்படின்ற மாதிரி அந்த ராகா ரங்கராஜ் அப்படின்ற பெயரையும் மென்ஷன் பண்ணி ஜாய் கிறிசல்டா வந்து ஸ்டோரி வச்சிருந்தாங்க. இதை பார்த்து எல்லாருமே ராகா ரங்கராஜுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜாய் கிறிசல்டா என்ன பண்ணாங்கன்னா, குழந்தையோட புகைப்படத்தை முகத்தை மறைச்சி வந்து ஸ்டோரி போட்டுட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் இப்போ ரீசெண்டா போட்ட ஸ்டோரி வந்துட்டு பலரோட கவனத்தையுமே பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வீடியோல எப்பவுமே வந்துட்டு ஜாய் கிறிசல்டா வந்து இன்னைக்கு வரைக்குமே மாதம்பட்டி ரங்கராஜை மென்ஷன் பண்ணாம எந்த ஸ்டோரியும் போடுறது கிடையாது. அதே நேரத்துல இன்னொரு வந்து வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்க குழந்தையோட பிறப்பு சான்றிதழை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுல தந்தை பெயர்ல வந்துட்டு ரங்கராஜ் தங்கவேல் அப்படின்ற பெயர் வந்து இடம்பெற்றிருந்துச்சு. அதே நேரத்துல அப்பாவோட தொழில் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல வந்துட்டு சமையல் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இடம்பெற்றிருந்துச்சு. இதை பார்த்து எல்லாருமே ஜாய் கிறிசல்டா வந்துட்டு ஒரு முடிவோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு வந்தாங்க. எவ்வளவுதான் இருந்தாலுமே வந்துட்டு ஜாய் கிறிசல்டா அவங்களோட முடிவுல வந்து தெளிவா இருக்காங்க. அதாவது அவங்க வந்து இவங்க தான் அப்பான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் தான் வாயை திறக்கணும், அவர் தான் அமைதி காத்துட்டு வராரு, அவர் மேல தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பொதுமக்கள் ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதுல வந்து குழந்தையோட புகைப்படத்தையும் மாதம்பட்டி ரங்கராஜோட புகைப்படத்தையும் வச்சிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பாவை மாதிரியே போஸ் கொடுக்கறான் அப்படின்ற மாதிரி அந்த வாசகத்தை இடம்பெற்று வச்சிருக்காங்க. ஒரே ஜீன் அப்டேக். அதுல வந்து அப்பாவை மாதிரி வந்துட்டு ராகா ரங்கராஜ் வந்து போஸ் கொடுக்கறான், அப்பாவோட ஜீன் தானே, அதனால அப்பாவை மாதிரி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து எல்லாருமே கமெண்ட்டுகளை போட்டுட்டு போறாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா அவரை மாதிரி தான் இருப்பாங்க, ஏன்னா அப்பாவை மாதிரி தானே ஒரு குழந்தை வந்து கண்டிப்பா இருக்கும், அதோட ஜீனோட வெளிப்பாடு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்டுகளை வந்து வெளியிட்டு வராங்க. பட் இருந்தாலும் இந்த வழக்கோட முடிவு வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஜாய் கிறிசல்டா வந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க. ஒருவேளை வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா வந்து ஏத்துக்க போறாரா, இல்ல அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்துட்டு ஜாய் கிறிசல்டா சொன்ன மாதிரி மாசம் வந்து 6 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்க போறாரா அப்படின்னு தெரியல. இது தொடர்பா நீதிபதிகளுமே என்ன தீர்ப்பு வழங்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை வந்து மாதம்பட்டி ஜாய் கிறிசல்டா இவங்க 2 பேரோட வழக்குல வந்துட்டு என்ன தீர்ப்பு வந்தா நல்லா இருக்கும், குழந்தையோட எதிர்காலத்துக்காக இவங்க என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க.